தொடர்ச்சியாக என்ன நடந்தது, உலக நாடுகள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கக்கூடிய அதே வேளையில் தொடர்ச்சியாக பதற்றமான பகுதிகளாக அறியப்பட்ட பகுதிகள் தற்போது சூழல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சைமல்டேனியஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ஜம்மு காஷ்மீரின் சம்பாவிலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அங்கேயுமே மக்கள் ஒரு இயல்பான காலை பொழுதை துவங்கி இருக்கிறார்கள். பாதுகாப்பு அப்படின்றதே களத்தில் உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட மக்களின் அந்த இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பதற்றமான பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்னூரா இருக்கட்டும், சம்பாவா இருக்கட்டும், அந்த பகுதிகள் எல்லாமே அச்சமின்றி மக்கள் சாலைகளில் நடமாடக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இராணுவம் களத்திலேயே தங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோட மக்கள் தங்களுடைய காலை பொழுதை துவங்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் மக்களின் பாதுகாப்பையும் இராணுவம் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால அங்க வழக்கம் போல அவர்களுடைய வாழ்க்கை துவங்கி அந்த காலை பொழுது அப்படின்றது அங்க விடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பு அந்த ஏற்பாடுகள், அந்த மெஷர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்திருந்தாலும் கூட மக்கள் இயல்பான ஒரு அவங்களுடைய டெய்லி ரொட்டீனை தான் இன்னைக்கும் அவங்க துவங்கி இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இந்த போர் பதற்றம், அது மட்டும் இல்லாமல் எல்லையில் நீடிக்கக்கூடிய பதற்றம், இதில் இரு நாடுகள் தரப்பில் என்ன மாதிரியான இதுவரைக்கும் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்முடைய செய்தியாளர் மதியழகன் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மதி, இப்போ வரைக்கும் நைட்டில் என்ன நடந்தது, ஆக்சுவலாக உலக நாடுகள் என்ன நிலைப்பாடு அப்படின்றத சொன்னீங்க. இரு தரப்பில் இருந்தும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, எங்கள் தரப்பில் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் அப்படின்னு இந்திய தரப்பில் சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான் சில விஷயங்களை மறுத்திருப்பாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இரு நாடுகள் தரப்பில் இருந்தும் அதிகாரப்பூர்வமாக இராணுவ மட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இதுவரைக்கும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, அது குறித்த விரிவான விவரம். இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு நடவடிக்கையும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டு வருகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் கூட முதலில் பல்வேறு தகவல்கள் யூகங்களாக வெளியிடப்பட்டு வந்த நிலையில் அதற்கு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி அது தொடர்பான விளக்கத்தை இந்தியா அளித்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றும் ஒரு விளக்கமானது எல்லாம் அளிக்கப்பட்டது, தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் இந்தியாவிற்கு எதிராக, அதாவது இந்தியா மீதான சில ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் கூட என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதை போன்ற கூட எதுவும் இல்லாமல் அவதூறா பரப்பக்கூடிய வகையில்தான் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த விஷயம் தொடர்பாக தான், இந்த விஷயத்தை தான் நேற்று கூட வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க தீவிரவாதிகளை குறிவைத்து மட்டுமே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உள்ளிட்டவை எடுக்கப்பட்டன. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானினுடைய ஒரு பொதுமக்களும் இராணுவத்தினரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையில்தான் திட்டமிடப்பட்டு வெறும் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலாக மட்டுமே இந்தியாவினுடைய நடவடிக்கை இருந்தது. ஆனால் அந்த நடவடிக்கையை மத ரீதியிலான நடவடிக்கை என பாகிஸ்தான் ஒரு அவதூறு பரப்புகிறது என்ற ஒரு கருத்தை விக்ரம் மிஸ்ரி கூறியிருந்தார். அதற்கான காரணம் என்னவென்றால், அதாவது நேற்றைய முன்தினம் பேசிய பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி இந்தியாவினுடைய நடவடிக்கையை மதம் சார்ந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்குத்தான் நேற்று விக்ரம் மிஸ்ரி அந்த பதிலடியை அளித்திருந்தார். மேலும் இந்தியாவினுடைய தாக்குதலில் பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டனர், தீவிரவாதிகளில் யாரும் கொல்லப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் தொடர்ந்து முன்வைத்தது. அதற்கும் நேற்றைய தினம் இந்தியா சார்பில் பதிலடியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தாக்குதலில் உயிரிழந்த தீவிரவாதிகளினுடைய அவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் நிகழ்வில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் பங்கேற்றது. அவர்களுக்கு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தியது. அது மட்டுமில்லாமல் உயிரிழந்தவர்களினுடைய உடலானது பாகிஸ்தான் தேசிய கொடி போற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. யாரேனும் ஒரு அப்பாவி பொதுமக்கள் இறந்தால் இது போன்ற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொள்ளுமா? தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் வழங்கக்கூடிய மரியாதை இதுதான் என்று புகைப்பட ஆதாரத்துடன் ஏற்கனவே வெளியான பல்வேறு வீடியோக்களின் காட்சிகளின் அடிப்படையில் விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற பாகிஸ்தான் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் இந்தியா சார்பில் தொடர்ச்சியாக பதிலடியானது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது பாகிஸ்தானை பொறுத்தவரை நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர்கள் ஒரு புறத்தில் சொல்கிறார்கள். ஆனால் பூஞ்சில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 16 அப்பாவி இந்திய பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தான் பரப்பக்கூடிய ஒவ்வொரு அவதூறுக்கும் இந்தியா சார்பில் ஆதாரங்களுடன் தொடர்ச்சியாக பதிலானது கொடுக்கப்பட்டு வருகிறது.